மற்றவரை ஏமாற்றி பிழைப்பதற்காக சில இடங்கள், சில இயக்கங்கள். நம்மளது அப்படி இல்லை. நம்முடைய இறையில் கற்றுக்கொள்ளுகிற இடம் வேறு. ஏனென்றால் யோசிச்சு பாருங்களேன், மடத்தில் கொண்டு போய் சேருவாங்க. ஒரு பையன், குட்டி பையன், நம்ம அம்பி ஒருத்தன் போய் சேர்ந்தான். உடனே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்தான். வேத பாராயணம் எல்லாம் முடிந்து வந்த உடனே கேட்டார் மாமா, என்னடா அம்பி எப்படி இருக்குது, ரொம்ப நல்லா படிச்சிருப்பியே அப்படின்னு. ரொம்ப நல்லா இருந்தது மாமா அப்படின்னு அவனும் பதில் சொன்னான். பாராயணம்லாம் படித்தேன். என்னடா கத்துண்டே? உடனே அவன் சொன்னான். எப்படி சொன்னான்னா, நம்ம ஆற்றுல நெய்யை பருப்பில் போடணும், அவாத்தில் நெய்யை எதில் போடணும், நெருப்பில் போடணும். அதை கற்றுக் கொடுத்தாங்க. நம்ம ஆற்றுல அரிசியை ஒலையில் போடணும், அவாத்தில் அரிசியை தலையில் போடணும். இதை கற்றுக் கொடுத்தாங்க. நம்ம ஆற்றுல பூசணிக்காயை கூட்டில் போடணும், அவாத்தில் ரோட்டில் போடணும். இதெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எவ்வளோ அழகாக கற்றுக் கொடுக்கலாம் பாருங்க. நம்மெல்லாம் இதை பண்ணுவோம், அவங்களெல்லாம் அதை பண்ண வைப்போம். அப்படி அல்ல. நம்முடைய ஆண்டவர் கொடுக்கின்ற பயிற்சி அது அளவிட முடியாத ஒரு பயிற்சி, உன்னதமான ஒரு பயிற்சி, உயர்ந்தது ஒரு பயிற்சி. நீங்களே போஜனம் கொடுங்கள் என்று கொடுக்கிற பயிற்சி.